பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லைங்களா சிஎம் சார்? எங்களை மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தினமும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எப்பதான் எங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பு தருவீங்க? தஞ்சாவூர்ல வந்து பட்ட பகல்ல டீச்சர் இத்தனைக்கும் அவங்க ரோட்ல போகும்போது வழிமறைச்சு ஒரு அருவா வச்சு அவங்க தலையிலே வெட்டி கொண்டிருக்காங்க. யாரும் இல்ல, அக்கா, சொந்த அக்கா. நியூஸ் சேனல்ல உங்களை பத்தி தேவையில்லாத ஒரு தப்பா ஒரு பொண்ணை பத்தி அவங்க இல்லாத நேரத்துல தப்பா பேசுறது எவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல. கார்டு வாங்கிட்ட மாதிரி அப்படியே நேர்ல போய் சொல்லியிருக்கானாமா, பொண்ண வேற ஒருத்தன் கூட நிச்சயம் ஆயிருச்சு, அதனால வந்து நான் வெட்டிட்டேன்னு போயிட்டு வெட்டினது வந்து கஞ்சா போதை. தைரியம் ரோட்ல யாரு வேணா என்ன வேணாலும் பண்ணா நான் தான் பண்ணேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாட்டுல நம்ம அக்காங்களும் தங்கச்சிங்களும் ரோட்ல நடக்கிறதுக்கே எவ்வளவு பயப்படுறாங்கன்னு இப்ப தெரியுதுங்களா? பொண்ணுங்களை போதையா பார்க்க விஷயத்த உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு இளைஞரணி மாநாட்டுல நீங்க பண்ண விஷயம் என்னது? பெண்கள் ஆடலும் பாட்டும் போட்டு ஆட விட்டது. உதயநிதியோட பிறந்த நாளைக்கு ஒரு எம்எல்ஏ எல்லாம் உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க? பெண்களை போதையா பார்க்க வச்சு பெண்களை போதையா ஆட விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ற வேலையா? கவர்மெண்ட் என்ன தெரியுமா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு ஒழுங்கான வாழ்க்கையை கொடுக்கணும். தினமும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஊருக்குள்ள. வேண்டியது யாரு? நீங்க. கடமையா பண்ணிட்டு கூட பரவாயில்ல, கடமைக்கு பண்றீங்களா? அதுவுமே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. எடுத்து கேக் வெட்டிட்டு இருப்பீங்க, ஆனா தமிழ்நாட்டுல எடுத்து ஒவ்வொரு பெண்ணா வெட்டுவாங்க. இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ரோட்ல ஒரு பொண்ணு வெட்டி கொடுறாங்க. இதெல்லாம் என்ன நாடுனே தெரியல. ஒரு பண்ணணும்னா நமக்கு திரும்பி கிடைக்கும், அதுவும் லேட்டா இல்ல உடனே கிடைக்கும். அந்த பயத்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட். இது கவர்மெண்டே கிடையாது. நீங்க வந்து நீங்களே போயிருங்க.